அல்லேலூயா. அதனால அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை பார்த்த உடனே தான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். ஆமென். பிரச்சனைகள் வந்த உடனே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த பிரச்சனைகளின் சத்தம் கேட்க கேட்க உங்களுக்கு என்ன வரணும்? ஆமென். கோலியாத்தின் சத்தம் சவுலுக்கும் அவன் மகனுக்கும் அவன் யுத்த புருஷர்களுக்கும் கலக்கத்தை கொடுக்கலாம், பயத்தை கொடுக்கலாம். ஆனா அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு கோலியாத்தின் சத்தம் பயத்தை அல்ல, வைராக்கியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. கடலின் அலைகளின் சத்தம், இரைச்சலின் சத்தம் சீஷர்களுக்கு வேணா பயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த சத்தத்தின் நடுவிலும் என் தகப்பன் என் இயேசு அழகா தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைமைகள் உங்களை பயமுறுத்துதா? அபிஷேகத்தை கூட்டுங்க. சூழ்நிலைமை கர்த்தர் ஏன் தெரியுமா அனுமதிச்சார்? உங்க அபிஷேகத்தை கூட்டதான், உங்க பயத்தை போக்கத்தான். ஆண்டவரே என்னை பலப்படு